friends, today நம்ம என்ன பார்க்க போறோம்னா நீங்க வந்து நம்ம ஸ்டாக்கிங் வீடியோ தான் பார்க்க போறோம். 2 டயர்ல எப்படி ஸ்டாக் பண்றது, ஒண்ணு மேல ஒண்ணு எப்படி எடுத்து வைக்கிறது, அந்த டெக்கரேஷன் அண்ட் ஃபாண்டன்ட் வர்க்லாம் குட்டி குட்டியா எப்படி பண்றதுன்னு சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் வந்து டீடைலா புரியும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம சேனல்ல வந்து பேக்கரி ஆன்லைன் பேக்கிங் கிளாஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணலாம்னு இருக்கேன். ஸோ அதனால நீங்க கண்டிப்பா உங்க சப்போர்ட்லாம் கொடுங்க. வாங்க வீடியோ 2 டயர் கேக் எப்படி ஸ்டாக் பண்ணுறது பார்க்கலாம். இது வந்து 2 kgல கஸ்டமர் ஆர்டர் பண்ணினாங்க. டோரா பூஜி தீமில் தான் கேட்டிருந்தாங்க. அதுக்காக வந்துட்டு பாட்டம் டயர் வந்து 8 inch டின்ல வந்து 2 times பேக் பண்ணி எடுத்துருக்கேன். அப்புறம் டாப் டயர் வந்து 5 inch டின்ல 2 times பேக் பண்ணி எடுத்துருக்கேன். நம்ம எப்பயுமே 2 டயர் 3 டயர் ஸ்டாக்கிங் கேக்லாம் வந்து தனித்தனி போர்டில் வந்து நம்ம ஐசிங் பண்ணி நம்ம ஒன்று மேலே ஒன்று எடுத்து வச்சோம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். க்ரம் கோட் கொடுத்துட்டே ஒன்று மேலே ஒன்று எடுத்து வச்சோம்னா வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு ஐசிங் வந்து ஃபினிஷிங் நீட்டாக கிடைக்காது. ஸோ அதனால நம்ம தனித்தனியாக ஐசிங் பண்ணிக்கிறது தான் கொஞ்சம் சேஃபாக இருக்கும். அதுக்கு நெக்ஸ்ட் வந்து இது எப்படி நம்ம ஒன்று மேலே ஒன்று எடுத்து வைக்கணும்னா, டாப் டயரை வந்து ஃபஸ்ட்டு தனியாக வேறு ஒரு போர்டில் இது ஐசிங் பண்ணி வச்சுட்டு அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு போர்ட்லேருந்து பேலட் நைஃப் வச்சு எடுத்துடணும். அதுக்கப்புறம் வந்து உள்ளே வந்து ஒரு டவல் இன்சர்ட் பண்ணி அப்புறம் அதை வந்து பாட்டம் டயர் கேக்கை விட வந்துட்டு மேலே எடுத்து வைக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா பேலட் நைஃப் வச்சே கூட தான் நம்ம போர்ட்லேருந்து எடுக்கலாம். பட் வந்து அது சேஃப் இல்லை, ஏன்னா கேக் வந்து குட்டியாக இருக்கிறதுனால கீழே சாயமும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து டவல்ஸ் இன்செர்ட் பண்ணி எடுத்து வைக்கிறது தான் நம்மளுக்கு ரொம்ப சேஃப். சப்போஸ் நம்ம வந்து இன்னும் 1 hourல கேக் கொடுக்கணும், நம்ம அப்போ தான் ஒன்று மேலே ஒன்று எடுத்து வைக்கிறோன்னா வச்சுக்கோங்களேன், அது கீழே விழுந்துருச்சுன்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து எப்போயுமே உங்களுக்கு சென்டரில் ஒரு டவல் கொடுத்து ஒன்று மேலே ஒன்று எடுத்து வைங்க. அடுத்தது வந்து நம்ம ஒன்று மேலே ஒன்று எடுத்து வச்சதுக்கப்புறம் பேலட் நைஃபை பொறுமையாக ரிமூவ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து நான் நான் எடிபிள் ஸ்டிக்கரில் டோரா பூஜி வந்து ஸ்டிக்கர் பிரிண்ட் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து அழகாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து எல்லாம் எங்கெங்கெல்லாம் செட் பண்ணுமோ எல்லா இடத்துலையும் செட் பண்ணிக்கலாம். நான் வந்து மேட்டூர் டேமில் தான், சேலம் டிஸ்ட்ரிக்டில் மேட்டூர் டேமுங்கிற சரௌண்டிங்கில் தான் இருக்கேன். பட் வந்து எங்கள் ஏரியாவில் வந்துட்டு சுகர் ஷீட் வந்து கிடைக்கிறது இல்லை, ஏன்னா வந்துட்டு எடிபிள் பிரிண்ட் எங்கேயும் கிடைக்கிறதில்ல. அப்படி எங்கேயாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து நான் எடிபிளில் தான் எடுத்துருந்தேன். நம்ம வந்து ஒவ்வொரு டீமுக்கும் ஒவ்வொரு கலரில் வந்து நம்ம ஐசிங் பண்ணால் நீட்டாக இருக்கும். இதே வந்து டோரா பூஜ் டீம்னா வந்து ப்ளூ வித் பிங்க் கலரில் ஐசிங் பண்ணால் பார்க்க கொஞ்சம் நீட்டாக அந்த டீமுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இதை ஹைலைட் பண்ணுறதுக்காக வந்துட்டு நான் ஃபாண்டன்ட் ஒயிட் கலர் ஃபாண்டன்ட்டில் வந்து க்ளவுடு கட்டர் வச்சு நான் மேக மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அழகாக எல்லா இடத்தையும் இன்செர்ட் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி ஃபாண்டன்ட் ஒர்க் செய்யும் போது நம்ம டெலிவரி பண்ணும் போது தான் நம்ம வந்து ஃபாண்டன்ட் செட் பண்ணி கொடுக்கணும். ஏன்னா முன்னாடியே செட் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது ஃபாண்டன்ட்டை. அப்படி வைக்கிறதா இருந்தாலுமே நம்ம பாக்ஸ் பண்ணி வச்சோமா நம்ம கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு ஃபாண்டன்ட் வந்து கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சோமா வச்சுக்கோங்களேன் பிசுன்னு ஆயிரும். ஸோ அதனால தான். அதே மாதிரி டெக்கரேஷன் அப்போ இந்த டர்னிங் டேபிள் யூஸ் பண்ணாதீங்க யாராச்சும் வச்சுருந்தாங்க. ஏன்னா வந்துட்டு இது வந்து நம்மளுக்கு ஐசிங் பண்ண க்ரம் கோட் கொடுக்க வீடியோ எடுக்கலாம் நல்லாயிருக்கும். பட் வந்து டெக்கரேஷன் பண்ணும்போது வச்சுக்கோங்களேன் ஒரே இடத்துல வச்சு பண்ணுறதுனால வந்து அந்த டர்னிங் டேபிள் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால நம்மளை சரியாக டெக்கரேட் பண்ண முடியாது. இது மாதிரி பிளாஸ்டிக் டர்னிங் டேபிள் இருந்தால் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து இது நம்ம சுத்தனமாக தான் சுற்றும். இது வந்து ஜஸ்ட் ஒரு 300 rupees இது மாதிரி தான் இருக்கும் பிளாஸ்டிக் டர்னிங் டேபிள். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம நேம் வச்சுக்கலாம். நான் நேம் வந்துட்டு ஃபாண்டன்ட்டில் தான் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா வந்துட்டு நம்ம கையில் எழுதுறத விட ஃபாண்டன்ட்டில் வந்து ஃபாண்டன்ட் கட்டர் வச்சு யூஸ் பண்ணி எடுத்தோமா வச்சுக்கோங்களேன், இது மாதிரி கேக்குலாம் வைக்கும் போது பார்க்கவே நல்லா க்யூட்டாக யூனிக்காக இருக்கும். ஸோ அதனால் வந்து அதுவும் இல்லாமல் ஒரே மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து நீங்கள் நேம் வைக்கும் போது எட்ஜில் வச்சுக்கோங்க. இதே வந்து 2 டயருக்கு நடுவில் தானே வைக்கிறோம். ஸோ அதனால் வந்து உள்ளே தள்ளி வச்சிங்களா அன்ஈவனாக இருக்க மாதிரி இருக்கும். இது மாதிரி எட்ஜில் வச்சிங்களா அழகாக ரவுண்ட் ஷேப் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால வந்து நம்ம எட்ஜாக பார்த்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து நான் இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணுறதுக்காக ஸ்டார் ரெட் கலரில் ஸ்டாரு கொஞ்சம் சின்ன சின்ன ஹார்ட்லாம் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அது எல்லாமே எல்லா இடத்துலையும் இன்செர்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள் இது மாதிரி சுற்றி எல்லா இடத்துலையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக வந்து நேம் முடிக்கும் போது ஒரு ஹார்ட் குட்டியாக அழகாக ஃபாண்டன்ட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். அதையும் வச்சிடலாம் ஃபஸ்ட்லேயும் கடைசிலையும். நம்ம வந்து கேக் ஐசிங் பண்ணி எடுக்கிறத விட இது மாதிரி குட்டி குட்டி டெக்கரேஷன் பண்ணும்போது தான் நம்ம கேக் வந்து பார்க்கவே இன்னும் நல்லா க்யூட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து இன்னும் வேறு ஏதாச்சும் வீடியோ வேணும்னா பேக்கிங்கில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அந்த வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணலாம். ஃபைனலாக வந்து ஹாப்பி பர்த்டேங்கிற டாப்பர் வச்சிடலாம். அப்புறம் வந்து பட்டர்ஃப்ளை சைடில் வந்து 2 பட்டர்ஃப்ளை வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து நான் எடிபிள் தான். அப்புறம் வந்து கோல்டன் பட்டர்ஃப்ளை வந்து ஒன்று வச்சுருக்கேன். இந்த கோல்டன் பட்டர்ஃப்ளை வந்து நம்ம எல்லாம் எந்த கேக்காக இது வெட்டிங் கேக்லாம் வச்சோம்னா பார்க்கவே க்யூட்டாக இருக்கும்.
ஸோ வந்து நம்மளுக்கு வந்து இந்த குட்டி குட்டி டெக்கரேஷன் ஐட்டம்ஸ்லாம் வாங்கி வச்சுக்கிட்டோமா வச்சுக்கோங்களேன், நம்ம கேக் வந்து பார்க்கவே இன்னும் க்யூட்டாக இருக்கும். அதே மாதிரி ஸ்ப்ரிங்கிள்ஸ், மெயினாக வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸ், நம்ம எந்த கேக் செஞ்சாலுமே கொஞ்சமாக நம்ம ஸ்ப்ரிங்கிள்ஸ் யூஸ் பண்ணாமே அந்த கேக் பார்த்தாவே நல்லா யூனிக்காக பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக ஸ்ப்ரிங்கிள்ஸு, இந்த பட்டர்ஃப்ளைஸு, நான் எடிபிள்ஸு இதெல்லாம் கொஞ்சம் நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோமா, நம்ம பிகினர்ஸ்க்குலாம் சொல்கிறேன், நம்மளுக்கு பார்க்கவே க்யூட்டாக இருக்கும். கோல்டன் ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து பார்டர் மாதிரி கொடுத்துட்டு அப்புறம் வந்து குட்டியாக வந்து சில்வர் பால் ஸ்ப்ரிங்கிள்ஸில் வந்துட்டு நம்ம வந்து அப்படியே அழகாக அங்கங்கே மலைசாரல் மாதிரி தூவிக்கலாம். இது எல்லாமே இந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ் எல்லாமே சுகர் பால்ஸ் தான், சாப்பிட்றது தான், அதனால் எந்த பிரச்சனையுமே இல்லை. கமெண்டில் கேட்டிருந்தீங்க 2 டைம்ஸ் எப்படி பேக் பண்ணி எடுக்கிறதுன்னு. கண்டிப்பாக வந்து நான் இந்த வீக்கில் இல்லை நெக்ஸ்ட் வீக்கில் நான் அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். எப்படி பேக் பண்ணுறது, ஏதாச்சும் ஒரு ஃப்ளேவரில் நான் வந்து ரெசிபி எடுத்து போடுறேன். அப்போ வந்து நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பேக்கிங்கில் வந்து வேறு ஏதாச்சும் ரெசிபி தேவை, இல்லை வேறு ஏதாச்சும் டெக்கரேஷன் வீடியோஸ்லாம் உங்களுக்கு தேவைன்னா வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக என்னால் முடிஞ்சால் அந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு எடுத்து அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே கீழே இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஃபுல் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.